ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீக்கெண்ட் ஃபேமிலியோட கிரில்டு சிக்கன் சமைச்சு திருப்தியாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணுமா? அப்போ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 1.5 கிலோ சிக்கன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் தை அண்ட் லெக் பீஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல சிக்கனை நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதில் கத்தி வச்சு இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேர்க்குற மசாலா எல்லாம் நல்லா ஊறும். அடுத்ததாக இதுக்கு தேவையான 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சேர்த்து அரைச்ச பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு அரை லெமனோடைய ஜூஸையும் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இதையெல்லாம் சிக்கனில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போது இதை ஒரு 15 மினிட்ஸ் மேரினேட் பண்ணணும். இந்த ஸ்டெப் பண்ணுறதுனால சிக்கன் நல்லா ஜூஸி அண்ட் டெண்டராக இருக்கும் லாஸ்ட்டாக குக் பண்ணி எடுக்கும் போது. ஸோ இந்த ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணாமல் கண்டிப்பாக மேரினேட் பண்ணி வைங்க. இப்போது இந்த 15 மினிட்ஸ் மேரினேட் ஆன சிக்கனோட காரத்துக்கு தேவையான மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம். முதல்ல ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது நல்லா காரமாக இருக்குங்கிறதுனால 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன். கூடவே நல்ல கலர் கொடுக்கறதுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற சிக்கன் மசாலா தூள்லேருந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் சிக்கன் டிக்கா மசாலா கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட்டும் சேர்த்துட்டு 1/4 கப் எண்ணெயும் 1/4 கப் தயிரும் சேர்த்துக்கிறேன். நான் 1/4 கப் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்பயும் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆயிலில் 1/4 கப் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் இல்லை கிரவுண்ட்நட் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவை ஃபுல்லாக சிக்கனில் தடவி விட்டுருங்க. சிக்கனில் கீறி விட்ட பார்ட்ஸ்லேயும் விரலை வச்சு நல்லா மசாலாவை தடவி விட்டுருங்க. இப்போ சிக்கன் பீசஸ் எல்லாம் மசாலாவில் நல்லா கோட் பண்ணிட்டோம். இதை ஒரு 1 ஹவருக்கு மேரினேட் பண்ண ஓரமாக வச்சுருங்க. இதுவே ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணுறீங்கன்னா 2 to 3 ஹவர்ஸ் வச்சுருங்க. இப்படி பண்ணுறதுனால மசாலா எல்லாம் சிக்கனுக்குள்ளே அப்சர்வ் ஆகி குக் பண்ணதுக்கப்புறம் ஜூஸி அண்ட் டெண்டராக இருக்கும். இந்த 1 ஹவர் மேரினேஷனில் 30 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் திருப்பி சிக்கன் பீசஸ் எல்லாம் பரட்டி விட்டுட்டு இன்னும் ஒரு 1/2 ஹவர் மேரினேட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 ஹவர் மேரினேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹெவி பாட்டம் பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. திக் பாட்டம் பேன் யூஸ் பண்ணும்போது ஹீட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி சிக்கனும் நல்லா குக் ஆகும். தவா சூடானதும் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மசாலாவில் ஊற வைக்கும்போது 1/4 கப் எண்ணெய் சேர்த்துருக்கோம். அதனால் நிறையா எண்ணெய் யூஸ் பண்ண தேவையில்லை. சிக்கனை இப்போ தவாவில் பேட்சஸில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் சிக்கன் பீசஸை ஒன்றா எடுத்து தவாவில் வச்சுருங்க. சிக்கனை தவாவில் 5 மினிட்ஸ் 2 சைடும் குக் பண்ணும்போதே சிக்கன் பாதி குக் ஆயிரும். சிக்கனை கம்ப்ளீட்டாக குக் பண்ணுறதுக்கு நான் அவனில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சு குக் பண்ண போகிறேங்க. உங்ககிட்ட அவன் இல்லை அவன் யூஸ் பண்ண விரும்பலைன்னா நீங்கள் தவாலையே திருப்பி போட்டு நல்லா சிக்கன் குக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி போட்டு திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். இப்படி மூடி போட்டு குக் பண்ணுறதுனால சிக்கன் ட்ரை ஆகாமல் இருக்கும். 2 சைடும் 5 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறம் நான் இதை இப்போது ஒரு பேக்கிங் ட்ரேயில் எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட இருக்க சிக்கன் எல்லாம் பேட்சஸில் தவாவில் குக் பண்ணிவிட்டு இப்போ பேக்கிங் ட்ரேயில் மாற்றி வச்சுட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவனை 355 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பேக்கிங் ட்ரேவை அவனில் வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நடுவில் ஒரு தடவை சிக்கன் பீசஸை திருப்பி விட்டுருங்க. 30 மினிட்ஸ் குக் பண்ணதுக்கப்புறம் அவனை ப்ராயில் செட்டிங்ஸில் வச்சுக்கோங்க. நான் ப்ராயில் சூஸ் பண்ணி அதில் ஹையில் 5 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பீசஸ்லாம் நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சிக்கன் பீசஸ் மேலே பட்டரை மெல்ட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டிங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற மாதிரியே நல்லா ஃபினிஷ் இருக்கும். இந்த கிரில்டு சிக்கன் ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் குழந்தைங்களும் சாப்பிட்ற மாதிரி டேஸ்டியாக இருந்ததுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.